ஆத்மாவின் சந்நிதியே ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. ஆத்மாவின் சந்நிதியே ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கிறோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அபிஷேகம் உங்கள் கரங்கள் வழியா ஒழுகட்டும். ஆத்மாவின் சந்நிதியே, ஆத்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கிறோம் நெஞ்சத்தின் நிம்மதி. ஆராதனை 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 பென்ஹர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பென்ஹர் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உடலும் இரத்தமுமாய் அனைத்து காப்பவரே, என்னாலும் வாழ்ந்திடவே கருணாமூர்த்தியானாய், கருணாமூர்த்தியானாய், உடலும் இரத்தமுமாய் உடலும் அனைத்து காப்பவரே, என்னாலும் காத்திடவே கருணாமூர்த்தியானாய். ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஜாக்குலின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆராதனை 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 ஜாக்குலின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வீட்டிருக்கும் இயேசுவே, நன்றியால் தொழுகின்றோம் நற்கருணை நாதரே. உடலும் உடலும் இரத்தமுமாய் வீற்றிருக்கும் நன்றியால் தொழுகிறோம். நற்கருணை நாதரே, ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை
விடுதலை 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 கட்டுகளிலிருந்து விடுதலை, நோய்களிலிருந்து விடுதலை 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 இயேசுவே 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 சந்நிதியே ஆண்டவா என் தேவனே, ஹல்லேலூயா. ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை இயேசுவே. மலர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நிக்சன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வெல்ஃப்ரெட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவே. முதுகு தண்டு ஸ்பைனல் கார்ட் பிரச்சனை இருக்கிறவருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ரிப் கேஜ் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. விலா எலும்பினுடைய இந்த கூடு பிரச்சனை இருக்கிறவருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவே நன்றி. கையில அதிக இடங்கள்ல பச்சை குத்தி இருக்கிற ஒருத்தருக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார், விடுதலை தராரு. ஹல்லேலூயா. முதல் இடத்தில் ஆண்டவரை வை. ஹல்லேலூயா இயேசுவே. இடது காது கேட்காத ஒருத்தருக்கு அதனுடைய அந்த சக்தியை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவே ஆராதனா. டெஸ்டிக்கல் சில பிரச்சனை இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா இயேசுவே. கவுண்ட் கம்மியா இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆராதனை இயேசுவே. குழந்தை பிறப்புக்கு தடையா இருக்கு, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா இயேசுவே. 18 வாலிபர்களுக்கு புதிய வேலையை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவே நன்றி. வேலை உயர்வை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசுவே. ஒரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ரேங்க் தந்து ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா இயேசுவே. மெஷினரிஸ் ப்ரொடக்ஷன் பண்ற ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மெஷினரிஸை ப்ரொடக்ஷன் செய்யற பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு பெரிய பெரிய மிஷின் சப்ளை பண்ற, அது ப்ரொடியூஸ் பண்ற, மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை இயேசுவே. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒருத்தருடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே நன்றி. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா இயேசுவே. ஜெபமாலை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். இரக்கத்தின் இந்த மணி நேரத்திலே ஆண்டவருடைய இரக்கத்திற்காக உலகமெங்கும் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிப்போம். நான் சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். நண்பர்களே, அது உண்மையாகவே உருக்கமாக ஜெபிங்க. உலகத்துக்காக ஜெபிக்க வரும். நீங்க நினைக்காதீங்க உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படாதுன்னு. உரிமையோட, உறவோட, நம்பிக்கையோட ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவர் விரும்புகிறார். உரிமையோட, உறவோட நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் விரும்புகிறார். நம்பிக்கையோட நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் விரும்புகிறார்.
உங்களுக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஒரு தாகம் உண்டு. சமாரியா பெண்ணுக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஒரு தாகம் இருந்தது. ஆண்டவருக்கு தாகம் இருந்ததுனால தாங்க அந்த சமாரியா பெண்ணுடைய தாகத்தை தணிக்க முடிஞ்சது. உலகத்துக்காக ஜெபிக்க நமக்கு ஒரு தாகம் வேணும். உங்களுடைய தாகத்தை ஆண்டவர் கண்டிப்பாக தணிப்பார். ஏனோ தானோன்னு ஜெபிக்காம தாகத்தோட ஜெபிங்க. உங்களுக்கு இந்த தாகம் வேணும்னு ஆண்டவர் இந்த தாகத்தை கொடுத்துருக்கிறார். சில டைம் நம்மளுடைய துன்பங்கள் ஆண்டவர் கொடுக்குற தாகமாக இருக்கலாம். திருமண தடைகள் ஆண்டவர் கொடுக்குற தாகமாக இருக்கலாம். 1000 பேருக்கு ஜெபிக்க ஆண்டவர் கொடுக்குற தாகமாக இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு சில விஷயங்கள் ஆண்டவர் தடை போடுறார். ஸோ நீங்கள் தாகம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் தாகம் கொள்கிறார். ஆண்டவர் அப்படி ஒரு தாகம் கொள்ளவில்லை என்றால் நமக்கு தாகமே இருக்காது. ஸோ your Lord thirsts that you thirst. இரக்கத்திற்காக தாகத்தோடு ஜெபிப்போம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் என்னை அன்பு செய்பவரையும் நான் அன்பு செய்பவரையும் என்னை காயப்படுத்தியவரையும் நான் காயப்படுத்தியவரையும் என் பாவங்களையும் என் காயங்களையும் என் பயங்களையும் என் விண்ணப்பங்களையும் என் தாழ்மை உணர்வுகளையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் அன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஜீசஸ், I trust in you. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன்.
அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இந்த 10 மணியில் மீண்டும் யுத்தத்தில் அந்த நாடுகளில் அந்த அதிகாரிகள் மீது, நாட்டு தலைவர்கள் மீது ஆண்டவருடைய இரக்கம் இருப்பதற்காக. ஆண்டவர் படைத்த உலகத்திலே போர்கள் இல்லை. ஆண்டவர் படைத்த உலகத்திலே வெறுப்பு இல்லை. ஆண்டவர் படைத்த உலகத்திலே அதிகார மோகங்கள் இல்லை, ஆசைகள் இல்லை. பிசாசனுடைய அனைத்து விதமான உருவங்களாக இன்று உலக நாடுகள் திரும்பும் பொழுது அதில் குளிர் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது பிசாசு தான். சாத்தான் முறியடிக்கப்பட வேண்டும். மனிதர்களுக்கு மனமாற்றங்கள் ஏற்பட வேண்டும். உலக நாடுகளின் தலைவர்களை ஒப்புக் கொடுப்போம். சுயநலங்களை விட்டு மனிதனை குறித்து சிந்திக்கவும், அவர்களுடைய ஆன்மாவை குறித்து சிந்திக்கவும், இந்த போரை நிறுத்தவும், இந்த உலக நாடின் அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காக இந்த 10 மணியில் உருக்கமாக ஜெபியுங்க. நம்பிக்கையோட ஜெபிங்க, தாகத்தோட ஜெபிங்க. இரு கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் ஆண்டவருமான இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 24 பேருக்கு விவிலியம் வாசிக்க 2026 விவிலியம் வாசிச்சு முடிக்க ஆண்டவர் அருளை தருகிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கால் முட்டியினுடைய பின்பகுதியில வலி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 8 வருஷமா குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு குழந்தை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தெர்மோகாலுடைய ஸ்மெல், அப்படிப்பட்ட ஸ்மெல் அலர்ஜி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நீங்க உங்களை பத்தியே யோசிக்கிறீங்க, அதாவது யாருக்கும் உங்களை பிடிக்காது, அப்படி ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிற ஒரு பெண்ணை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், விடுதலை தருகிறார். என்ன யாருக்குமே பிடிக்காதுன்னு நீங்களாவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. A girl is being delivered from depression. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இந்த 2வது 10 மணியில இந்த நாடுகளில் போர்களின் மூலம் உயிரிழந்தவர்களுடைய ஆன்மாக்களை ஒப்புக் கொடுப்போம். ஒரு தயாரிப்பும் இல்லாம அவங்க இறந்திருப்பாங்க. ஒரு தயாரிப்பும் இல்லாம எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த ஆன்மாக்களை ஒப்புக் கொடுத்து அந்த ஆன்மாவினுடைய இலைப்பாற்றிக்காக, ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றிக்காக இந்த 10 மணியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு கொடுக்கிறோம். இதே நிலை நமக்கும் எப்போவாது வரலாம். நமக்காக யாராவது ஜெபிப்பாங்க. இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நீங்க அவங்களுக்காக ஜெபிங்க. தயாரிப்பில்லாமல் இறந்து போனவர்களுக்காக இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். குடிப்பழக்கத்தில் இந்த 2 பேருக்கு முற்றிலுமான விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க 40
40 நாளுக்கு தொடங்கின பழக்கம் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆம்ப்ரோஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒரு அருட்சகோதரி ஜோஸ்வின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சரளா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ரெட்டினா சம்பந்தமான பிரச்சனை ஊசி போட சொல்லி இருக்கிறாங்க. லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் லட்சக்கணக்கான ஊசி விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த பண பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்து, நோயிலிருந்து கண்ணு சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படிடுவோம். உங்களுடைய ஏதாவது ஒரு கருத்துக்காக ஜெபிங்க. அடுத்த மாதம் நீங்கள் சாட்சியாக கண்டிப்பாக வருவீங்க. நம்பிக்கையோடு ஜெபிங்க. இஸ்வலன் பார்த்தீங்களே, நான் இந்த இரக்கத்தின் ஜெபமாலையும் அதிகமாக கற்றுக்கிட்டதும் நான் பிரதராக இருந்த பொழுது லோகோஸ் ரெட்ரீட் சென்டருக்கு போகும் பொழுது அங்கே உங்களை மாதிரி மக்கள் வந்து ஜெபிக்கிறத பார்த்துருக்குறேன். அங்கே உங்களை மாதிரி பொதுநிலையினர் வந்து ஜெபிக்கிறத பார்த்த பொழுது தான் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய தாகம் தான் எங்களுடைய தியாகமாக மாறியது. உங்களுடைய தாகம் அதான் எங்களுடைய தாகமாக மாறியது. நம்பிக்கையோட ஒருத்தர் ஜெபிக்கிறத, அதனுடைய சாட்சியத்தை கேட்கும் பொழுது நம்பிக்கையை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால் நம்பிக்கையோட இன்னைக்கு நீங்கள் ஜெபிங்க. நாளைக்கு நீங்கள் சாட்சியமாக நின்று எங்களுக்குள்ள ஒரு தாகத்தை ஏற்படுத்துவீங்க, கேட்குற மக்களுக்குள்ள தாகத்தை ஏற்படுத்துவீங்கன்னு நம்பிக்கையில் ஜெபிப்போம். இந்த 10 மணியில் உங்களுடைய ஏதாவது ஒரு விண்ணப்பம், அந்த ஒரு விண்ணப்பம் நாளைக்கு நீங்கள் சாட்சியாக இதே ஒரு தியான மையத்தில் நற்கருணை ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்க ஜெபிப்போம். இந்த 3வது 10 மணியை. நித்திய பிதாவே, உமது நேசமகளும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஸ்டானிஸ்லாவோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். திறக்கப்படாத ஒரு மனதை திறந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க யாருக்காகவோ ஜெபிக்கிறீங்க, திறக்கப்படாத ஒரு மனசு, அது உங்களுடைய அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மாமனாரா இருக்கும், மாமியார், ஏதோ ஒரு உறவு, திறக்கப்படாத ஒரு கதவை திறந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த உறவு உங்களுக்கு தொடரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட்காக தயாரிக்கிற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்ந்து ஜெபிப்போமா? உட்கார்ந்து ஜெபிங்க. 10th 12th எக்ஸாம் எழுதுகிற பசங்களுக்காக ஜெபிப்போமா? நிறைய பேர் இன்னைக்கு இங்கேயே நான் பார்த்தேன். தட் சம்திங் கிரேட். எக்ஸாம் தொடங்க போகுது 12ஆம் தேதி, ஆனால் இங்கே வந்து ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. இந்த நம்பிக்கை இது ரொம்ப ஆழமான நம்பிக்கை தான். டெய்லியும் ஒரு வசனமாவது பைபிளில் வாசிச்சுட்டு உங்களுடைய படிப்பை ஆரம்பிங்க. ஏதோ ஒரு சாட்சியம் இன்னைக்கு இருந்தது இல்லையா, நான் வாசித்தேன். அது ஒரு அம்மா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம், தூய ஆவியே நிழலிட்டு மாற்றும். கொஸ்டின் பேப்பர் மேலே, ஆன்சர் ஷீட் மேலே. இஸ்வல் அன்பார்ந்த பிள்ளைகளே, இங்கே இருப்பவர்களே, பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஜெபத்தில் எல்லாத்தையும் ஆரம்பிக்க சொல்லுங்கள். ஜெபத்தில் எல்லாமே ஆரம்பிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அது நன்மையாகவே முடியும், அது ஆசீர்வாதமாகவே முடியும்.
நிறைய பெற்றோர்கள் நீங்கள் வருத்தப்படுறது உண்டு. என்னுடைய ஃபாதர் என்னுடைய பையன் இப்போ ஜெபிக்கிறது இல்லை, கோயிலுக்கெல்லாம் வர்றதில்லை. சில அன்பார்ந்தவர்களே, பசங்களை கோயிலுக்கு கொண்டு போக கற்றுக் கொடுத்தா போதாது, பசங்களுக்கு இயேசுக்கிட்ட வந்து கற்றுக் கொடுங்க. கோயிலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகணும். கோயிலை வளரும் பொழுது அந்த குழந்தை கிறிஸ்துவில் வளர்கிறதா? Your child is growing in the church, but your child does it grow in Christ? கிறிஸ்துவில் வளரும் ஒரு குழந்தையும் தவறாது. கிறிஸ்துவில் வளரும் ஒரு குழந்தையும் தவறி போகாது. கிறிஸ்துவில் வளரும் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தவற மாட்டாங்க. கோயிலில் வளர பசங்க தவறலாம், கோயிலுக்கே போகாத பசங்க வித்தியாசம். ஆனால் கிறிஸ்துவில் வளர்ந்தால் ஒரு பொழுதும் மகனோ மகளோ தவற மாட்டாங்க. நீங்கள் செத்து போனாலும் உங்களுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் நிலையானவர் தான். அதனால் கிறிஸ்துவை கொடுங்க பசங்களுக்கு, கிறிஸ்துவை கொடுங்க. கிறிஸ்து அவங்களை வழி நடத்துவார். அதனால் பசங்க 10th 11th 12th இல்லை மற்ற எக்ஸாம்ஸும் நிறைய பேர் பல விதமான எக்ஸாம்ஸ்லாம் ட்ரை பண்ணுறவங்க இருப்பீங்க. ஒப்புக்கொடு ஜெபிங்க. தூய ஆவியானவர் துணையாளர் நேரிட்டு மாற்றட்டும். உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள், ஆண்டவரை மாட்சிப்படுத்தும் மாட்சியின் மதிப்பெண்களை தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க இந்த 10 மணியில் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேசமகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சிலுவை என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சிலுவை என்று பெயர் கொண்ட ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து 3 குடும்பங்களை, உங்களுடைய கடன் தொல்லையிலிருந்து 3 குடும்பங்களை விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அதுல ஒரு குடும்பம் பணத்தை கொடுத்து ஏமாந்து நிக்கிறீங்க, திரும்ப கிடைக்குமான்ற கேள்விக்குறியில் இருக்கு. கண்டிப்பா கிடைக்கும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். டைப் 1 டயபெட்டிஸ் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். a lump in the throat, தொண்டையில் இருக்கிற ஒரு கட்டியிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஒருவரை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படிட்டு ஜெபிப்போமா? முட்டிக்கால் போட்டு ஜெபிப்போமா? இந்த 10 மணி கஷ்டமாக தான் இருக்கும். நிற்கணும், உட்காரணும், முட்டிக்கால் போடணும், தூங்காமல் இருக்க. ஒரு 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 குழந்தை எக்ஸாமுக்கு படிக்கும் பொழுது எவ்வளோ முயற்சி செஞ்சு இப்படி படிக்கலாம். அடிஞ்சு போகிற படிப்புக்கே அப்படின்னா அழியாத ஆண்டவர் முன்னால் அசந்து தூங்கலாமா? ஆண்டவர் கேட்குறால, 1 மணி நேரம் என்னோடு. அந்த 1 மணி நேரம் 3 தடவை கேட்குறார். அப்போது 3 மணி நேரம் இயேசு கெத்செமனில் இருந்தார். இரவு 9 to 12 மணி வரை இயேசு நமக்காக தூங்காமல் இருந்த ஒரு இரவு உண்டு. இயேசு நமக்காக தூங்காமல் இருந்த ஒரு இரவு. இஸ்வலன் பார்ந்தவர்களே, சீடர்களோடு இயேசு சாப்பிட்ட டைமு 6 மணி இல்லை 7 மணி, மேக்சிமம் 8 மணி சாயங்காலம் இந்த பாஸ்கா உணவு. அதுக்கு பிறகு மறுநாள் 3 மணி வரை அவர் சாப்பிடலை, சாப்பாடு கிடைக்கல. நைட் 8 மணிக்கு சாப்பிட்டார். மறுநாள் 3 மணி வரை சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, தண்ணி இல்லை. அண்ட் ஆல் த மோர் அவருடைய பாடுகள். எவ்வளோ பாடுபட்டார் உனக்காக, உனக்காக பதிலாக, எனக்காக பதிலாக, நமக்காக பதிலாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. பராபாஸ் பதிலாக வந்த இயேசு கிறிஸ்து. இந்த 10 மணியில் அதனால் எந்த கருத்தையும் வைக்க வேண்டாம். ஆண்டவரே, நீ எனக்காக தாகத்தோடு நீ எனக்காக ஜெபிச்ச, தாகத்தோடு இறங்கி வந்த, தாகத்தோடு உன்னுடைய உயிரை கொடுத்த, அதே தாகத்தோட
இந்த 10 மணியை நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். யாருக்காக நீ பயன்படுத்த விரும்புகிறையோ அவங்களுக்காக பயன்படுத்தன்னு இந்த 10 மணியை நமக்காக உயிர் நீ ஆண்டவருக்கு விட்டு கொடுத்துருங்க. இந்த தாகத்தோடும் தியாகத்தோடும் முட்டைக்கால் போடும்போது வலிக்கும், கையை தூக்கும்போது வலிக்கும். ஆண்டவரே, ஆனால் இந்த தியாகத்தை நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். யாருக்கு பயன்படுத்த விரும்புகிறையோ அவங்களுக்கு பயன்படுத்துன்னு சொல்லி இந்த 10 மணியை ஒப்பு கொடுப்போமா? நித்திய பிதாவே, மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கின்றோம். தூங்காம உனக்கு தூக்கத்தை தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உணவையே உண்ணாமல் இன்று நீ உண்ணும் உணவை ஆசீர்வாதமாக தரும் இயேசு கிறிஸ்து, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தலை சாய்க்க கூட இடமில்லை, ஆனால் உனக்காக வீடு தந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மரண வேதனையில் கடந்து பொழுதும் மரணத்தை நீ கடந்து போக வேண்டிய மரணத்தை வென்ற இயேசு கிறிஸ்து, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு மகன் மகள் என்னும் ஆடையை நீ அணிவதற்கு தன்னுடைய ஆடையை இழந்து நிர்வாணமாக நின்ற இயேசு கிறிஸ்து, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு உனது கரங்களும் உனது கால்களும் செயல்பட செயலிழந்து போன 2 கரங்களும் 2 கால்களும் இயேசு கிறிஸ்துனுடையது, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு உன்னுடைய இரத்த கரைக்காக உன்னுடைய இரத்த பழிக்காக கடைசி துள்ளி ரத்தம் கொடுத்த இயேசு கிறிஸ்து, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு உனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு கேட்கிறார், உனக்காக நான் இதை செய்தேன், எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? சிறியவர்களில் ஒருவருக்கு செய்யும் பொழுது எனக்கே செய்தாய். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம் சொல்லித் தருகிறேன், என் பின் செல்லவும். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். எம் மீது மிகுதியாக்கும். துன்பு நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். அமைதியாக அமருவோம். அதே பாடல் சிலுவை நாதருடைய கண்கள் நம்மை காணட்டும். முடிஞ்சவங்க நற்கரணையை பாருங்க, இல்லைன்னா கண்களை மூடுங்க. இயேசுனுடைய கண்ணை பாருங்க, இயேசுனுடைய கண்ணை பாருங்க. இந்த கண்ணை திறக்க கூட முடியல அவரால். ஏன்னா இரத்தக்கரை, வியர்வை கண்ணை மூடி கிடக்கு பாரு. அவருடைய உடம்புல காயமில்லாத ஒரு இடம் இருக்கான்னு பாரு. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை காயமில்லாத இடமே இல்லை. சிலுவை. தலையில முள்முடியிலிருந்து காலில் நெருப்பினுடைய காயம். முந்தின நாள் ராத்திரி அந்த 15 ரகசிய காயங்கள் ஒரு காயம். அது நெருப்பு கொளுத்த போட்டு அது மேலே தகுட போட்டு இயேசு நிற்க வச்சாங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலில் தாங்க சிலுவை பாதையில் கடந்து போனார். வெறும் கால், ஷூஸு செருப்பெல்லாம் இல்லை.
உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒரு உறுப்புகள் கூட அடிப்படாத உறுப்பு இல்லை. ஒரு உறுப்பு கூட அடிப்படாத உறுப்பு இல்லை. அப்பா, எனக்காக வந்தீர். ஆண்டவருடைய கண்ணை ஒரு நிமிஷம் நீ பாரு. பாவம் செய்ய மாட்ட. உன்னுடைய வாழ்க்கையினுடைய தகுதியை மீற மாட்ட. ஒரு கணவன் நீ கணவனா இருப்ப, மனைவியா இருப்ப. நான் ஒரு குருவானவரா இருப்பேன். ஒரு அருட்சகோதரியா இருக்க முடியும். ஒரு அப்பா ஒரு அம்மா அம்மாவா இருக்க முடியும். மகள் அப்பா மகளா இருக்க முடியும். அந்த கண்ணை ஒரு நிமிஷம் நீ பார், போதும். ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய கண்ணை பார். அந்த சிலுவை நாதருடைய கண்களை மூடி ஆண்டவருடைய கண்களை பார்த்து இந்த பாடலின் வரிகள் ஜெபமா மாற்றுவோம். நீங்க பாட வேண்டாம், பாட கேளுங்க, ஜெபமா மாத்துங்க. சீரேன் ஊரான சிமையோன் அந்த கண்ணை தான் பார்த்தான். அந்த கண்ணை தான் பார்த்தார் அவர். பெரிய ஒரு மனமாற்றம் வந்தது சீரேனூரான சிமையோனுக்கு. அவனுடைய பிள்ளைகளை பற்றி ரோமையர் 16:13 திரும்ப சொல்லும். அந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். மார்க் நற்செய்தி 15:21 இருக்கும். அதாவது ஆண்டவருடைய சிலுவையை ஒரே ஒரு முறை தொட்டான். அவன் ஒரு யூதன் அல்ல, வியாபாரத்துக்காக ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவர். அந்த சைடு லிபியாவிலிருந்து எங்கேயோ வந்தவர். சீரேன் என்ற ஊர் இருக்கிற இடம், அங்கிருந்து வந்தவர். ஆண்டவருடைய சிலுவையினுடைய நுனியை தொட்டார். அந்த குடும்பமே மீட்பின் குடும்பமாக மாறிடுச்சு. அந்த குடும்பமே மீட்பின் குடும்பமாக மாறிடுச்சு. ரோமையர் 16:13 ரூஃபஸ் என்ற ஒரு பேர் இருக்கும். அதனுடைய கீழே ரெஃபரன்ஸ் இருக்கும் மார்க் நற்செய்தி. அந்த ரூஃபஸ் யார்? சீமோனுடைய பையன் ரூஃபஸ். மகனே மகளே, ஆண்டவருடைய கண்ணை பாரு. ஆண்டவர் உன்னை பார்க்கிறாரு. அப்டமன்ல அடி வயிற்றுல வலியோடு வந்த ஒருத்தருக்கு முழுமையான விடுதலை தந்தாண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கால் வீக்கம், ஜெரிகோ நேரத்தில்
3 பேருக்கு முழுமையான விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இரும்பு தண்டால அடி வாங்கினதனுடைய காயம், அதனுடைய விளைவுகளில் இருக்கிற ஒருத்தருக்கு முழுமையான விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இரும்பு தண்டால, ஒரு அயன் ராட்ல அடி வாங்கியிருக்கிறீங்க, யாரோ உங்களை அடிச்சிருக்கிறாங்க. அதனுடைய காயம், அதனுடைய விளைவுகள் விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சிக்கன் குனியா ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் வந்துச்சு. ஆனால் அதனுடைய விளைவுகள் இன்றைக்கும் கால், கை, முட்டி, ஜாயின்ஸில் வலி இருக்கிற ஒருவருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப வருடங்களுக்கு முன்னால் வந்த நோய், ஆனால் அதனுடைய விளைவுகள் இன்றைக்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தூங்க பயப்படுற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தூங்க பயப்படுறீங்க, தூங்கினா இறந்துருவீங்களோன்னு நினைக்கிறீங்க, தூங்கினா வீட்டில் ஏதாவது காணாமல் போயிடுமோன்னு நினைக்கிறீங்க, தூங்கினா வேற ஏதாவது நடந்துருமோன்னு நினைக்கிறீங்க. தூங்க பயப்படுற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பெரிய ஒரு நோயில் நீங்கள் கடந்து போகிறீங்க, சொன்னால் யாருக்குமே புரியவும் மாட்டேங்குது. தூங்க பயப்படுற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதய சம்பந்தமான நோயிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சிலுவை சிலுவை நாதம் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதம் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், என்னை நோக்கி பார்க்கின்றன. ரோசி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. என் காயங்களையும் பார்க்கின்றன, என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. மரண கிடக்கையில் இருக்கிற, மரண படுக்கையில் இருக்கிற ஒருத்தருக்கு மரணம் தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கம், டூத் கம் ப்ராப்ளம், பல்லினுடைய ஈறு சம்பந்தமான பிரச்சனை, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லிவர் ஸ்டோன், விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது திருமணத்துக்காக தயாரிக்கிற 2 பேருக்கு அந்த தடையை நீக்கி திருமணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 2 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி. விபத்தில் இருந்து பாதுகாத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கண்ணு முன்னால பார்ப்பீங்க, ஆனால் நடக்காது. மெதுவா கண்களை திறப்போமா? கண்களை திறப்போம். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். இயேசுவின் பார்ந்தவர்களே, யாரோ திடீர்னு மனசில் வந்தது, ஆனால் யார் என்ன ஞாபகம் இல்லை. ஃபோட்டோ மட்டும்தான் அவங்க அமைச்சிருந்தாங்க. போன மாதம் இதே மாதிரி ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் தந்தார். மலை மேலேருந்து கீழே உங்களுக்கு ஒரு விபத்து ஏற்படுது, ஆனால் ஆண்டவர் பாதுகாக்கிறாரு சொல்லி. அது முடிஞ்ச ஒரு வாரத்தில் ஒருத்தங்க எனக்கு ஃபோட்டோ அமைச்சிருந்தாங்க. எனக்கு தெரியல அவங்க இங்கே இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அவங்களுடைய மகளோ பேத்தியோ பிக்னிக்குக்காக ஊட்டியோ கொடைக்கானலோ ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கிருந்து அவங்களுடைய வேன் கீழே விழுந்திருக்குது. ஆனால் இந்த பொண்ணு ஒரு அடியுமே இல்லாமல், ஒரு காயம் கூட இல்லாமல், God completely protected that girl. Completely protected that girl. அது நியூஸ் சேனலில் வந்தது. அந்த நியூஸினுடைய ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நியூஸ் சேனலில் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த வண்டி விழுந்திருக்கிற அந்த நிலைமையும் இந்த பொண்ணு அங்கே நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எந்த ஒரு அடியும் படாமல். எனக்கு தெரியல யார் வந்திருக்கீங்களான்னு தெரியல. அவங்க எனக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு கொடுத்தாங்க ஆஃபீஸ் ஃபோன் வழியாக. இஸ்லான் பார்ந்தவர்களே, ஆண்டவர் சில டைம் நம்ம இது விபத்து நடந்ததுனால தெரிஞ்சது, இல்லைன்னா நமக்கு அது தெரிஞ்சிருக்காது. முழந்தால் படிடுவோம். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம்.
முழந்தால் படிடுவோம். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் முழுமையான நிறைவான ஆசீர்வாதம். ஏன்னா ஆண்டவர் நிறைவுள்ளவர். முழுமையான நிறைவான ஆசீர்வாதம் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் இந்த நேரம் சந்தோஷமாக வாங்குங்க, நிறைவாக வாங்குங்க. அப்பாவனுடைய ஆசீர்வாதம், அப்பாவனுடைய திருமகனுடைய ஆசீர்வாதம் இது. கண்ணு முன்னால் அப்பமா நிற்கிறார். பாஸ்காவின் ரத்தம் அது. இறைவனின் செம்மறி. கண்ணு முன்னால் அப்பமா நிற்கிறது யார் தெரியுமா? அப்பாவின் திருமகன். அப்பாவின் திருமகன் கண்ணு முன்னால் அப்பமா நிற்கிறார். அதனால் வெறும் அப்பமா பார்க்காதீங்க, வெறும் ஒரு அப்பமா பார்க்காதீங்க. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கண்ணு முன்னால் நிற்கிறது அப்பாவினுடைய திருமகன் என்பதை மறந்து விடாமல் அப்பாவினுடைய திருமகனிடமிருந்து மூவர் இறைவனிடமிருந்து இந்த ஆசீர்வாதத்தை பெறுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் இன்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் இன்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் இன்றும் உமக்காராதனை. இன்றும் இன்றும் உமக்காராதனை. நன்றி சொல்லி பாடுவோமா? வாழ்க அன்னை மரியே நன்றி. திருத்தூதர்களே புனிதர்களே நன்றி. வான தூதர்களே நன்றி. திரு அவையே நன்றி. பலிப்பீடங்களே நன்றி. அச்சிஷ்ட சிலுவை
அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.